டைமண்ட் நெக்லஸா? ஏய் செருப்பு. வாவ் போடு. சீனுக்கு தான் போடுவாங்க. எங்க மீச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏதோ குஸ்தி சண்டை போற மாதிரி. இதே சந்தோஷத்துல இப்ப நம்ம வந்து தண்ணி போட போறோம். வாவ். ஏய் சண்டை. 30000 ரூபாய் வச்சு. அங்க தான் வெயிட் பண்ணி வச்சிட்டேன். Reached the house of villa. நானே பேர் வச்சிட்டேன். மீச்சான தான் இப்போ எப்படி வந்து வெளில எடுக்க போறோம்னு தெரியல. யாராவது உள்ள இருக்கீங்களா? கதறிட்டு இருக்கு. யாராவது? பிச்சை மகனா நொச்சமவன். இல்ல நேரங்கள் கழித்து. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து குடும்பத்தோட குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது வாலிப வயசு. வீடு செம்மையாக இருக்குது. மேலே ஒரு 2 ரூம்ஸ் இருக்குது, கீழே ஒரு 1 ரூம் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. எங்கள் அண்ணாலாம் வெறித்தனமாக வந்து வாக் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பெத்து வந்து கடைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் ஸ்விம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி நான் பிரித்து எங்கெங்கே எது கொடுக்கறது அப்படின்றதே எனக்கு தெரியல. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஸோ எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எங்கே அந்த டைம்லாம் கிடைக்குதோ. கிஃப்ட் இன்னைக்கு ஒரே கிஃப்ட் மழை தான். எங்கே திருநாளும் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். வேறு லெவலில் இன்றைக்கி வந்து ஃபன் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். வேறு லெவலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து 3 ஃபேமிலி வந்து ஒன்றா வந்திருக்கோம். இது எனக்கு பல நாள் ட்ரீம். ரொம்ப நாளமாக சொல்லி எனக்கு இப்போ தான் வந்துட்டு அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ட்ரீம் கம் ட்ரூனே சொல்லலாம். ஸோ போயிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். 1 eternity later. எங்கே வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சா போதும், பாலை தூக்கிட்டு வந்துடுறாங்க. விளையாடலாம். அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து பீச் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் அடித்து கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே விளங்கிடும். டேய் கோபால் சைலண்டா. இது ஜாலியா? ஏங்க குமாபேட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்க பாத்தியா? ஹார்ட் ஷேப்ல. எஸ். சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இவ்வளவு ஈஸியா இருக்கும். கோலம் பீச் கூட்டு வந்துட்டான். என்னடா புத்தலாட்டாது? பாத்தியா? இன்னும் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். இன்னும் கிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். வாங்கிடுவேன். கிஃப்ட்டா? வாய்ப்பு இல்ல ராஜா. இல்லையா அவ்வளவுதானே. ஆனா உனக்கு உன் கடங்கால எவ்வளவு gift கொடுத்தாலும் எல்லாமே எல்லாம் ஒரு வாரமா gift உயிரை எடுக்குறாங்க. அதுவும் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட திருப்பி gift பண்ணுவேணும் என்ன வேணும்னு உசுர வாங்குறாங்க. gift கொடுத்துட்டா. சாமி கும்பிடுறதுக்கு கொடுத்துருக்கா. நான் இப்போ எப்படி இங்க ஓட்டுறது? பைக் ஓட்டுனாதான் பைக்கே ஓட்டுறது. கார் தான் ரிட்டர்ன் கொடுத்துறேன். காசு மிச்சம். சீசாவா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. சரி வாங்க, அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பீச் இருக்குங்க. ஸோ நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கோம் பேம்லியா. பைக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள சர்ப்ரைஸாக ஒழிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிவீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஐயோ சாமி வேற என்னடி வாய்ஸ் இது? நல்லா டைமண்ட் நெக்லஸா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. பர்ஃபியூமா? அதெல்லாம் பார்க்க கூடாது. போடு ஆற மாதிரி. ஆமா இதுவே ஒரு 5 கிலோ இருக்கும் போலே. எதுல இது எங்க வாங்குன? கடையில. நல்லா இருக்கா? இது இந்த கடையிலலாம் கிடைக்காது இந்த வாட்சி. கடையில கிடைக்குமா? சரியான வாட்ச். செம்மையா இருக்கும். எப்படி மை செலக்ஷன் டிராகன் வாட்ச். டிராகன்ரா தெரியல. புறாண்டு காலம் வாழ்க. போடு நீ கையில போடு. இது எப்படி போடுறது? நான் சொல்றேன். சைஸ் பத்தா. செயின் கட் பண்ணிக்கலாம்ல? புடிச்சிருக்கல? ஓகே தானே? குமுதா ஹாப்பியா நாச்சி. சரியா இருக்குல? கையை விட வெயிட்டா இருக்கும். ஓடல? வாட்ச் ஓடல? பேட்டரி போடல. சீனுக்கு தான் போடுவாங்க. யார் டைம் பார்க்கறா? பாத்தியா? ஓடுதே ஏதோ. வாவ் ஆட்டோமேட்டிக் தானே இது. இல்ல ஏதோ
இருக்குல்ல வா வெறியா இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு பார்த்தா நல்லா ஒரு மாதிரி நல்லா வெயிட்டா சட்டை போட்டு நல்லா ஒரு கிலோ செயின் போட்டு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். 2 hours later. என்னம்மா பர்த்டே கிஃப்ட் தான் பர்த்டே கிஃப்டா எவ்வளோடா கொடுப்பாங்க கொடுத்துனே இருந்தாலும் கிஃப்ட்னு கேட்குறாள் புரியல எனக்கு நீ எவ்வளோ அடிச்சா திருந்த மாட்டியா வேற லெவல் என் பர்த்டேக்கு எதாவது கொடுத்தியா நீ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நேரங்கள் கழித்து வா என்ன ஏட்டியா ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. எத்தனை கிஃப்ட் இதோட கவுண்ட் பண்ணு கவுண்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி 1 2 3 4 3 ஆண்டி 4 ஆமாம் ஏய் செருப்பு இது நான் வாங்கின செருப்பு எனக்கே பார்சல் பண்ணி கொடுக்குறாடா அவன் என்னடா புத்தலாட்டம் அது பார்த்தீங்களா மோனாவோட செருப்பு மோனா செருப்பு வாங்கி கொடுத்துருக்கான் மோனாவோட செருப்பு ஏய் இது என்னது ஷூவா பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா டப்பா இருந்தா ஷூ தானே அது மோனாவோட பேக் டு பேக் கிஃப்ட் கொடுத்துனே இருக்கிறாங்கன்னா என்னெல்லாம் எனக்கு பயமா இருக்கு நீ அவுத்து போட்டுருக்கல அதான் ட்ரெஸ் எடுக்கணும் அதெல்லாம் பண்ணா சும்மா இருக்கு சென்சார் போட்டுடுறேன் சங்கர் ட்ரெஸ்ஸு கிடையாது ஷூ பாக்ஸ் மாதிரி இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட் செருப்பு சப்பையா பண்ணிட்டு சட்டை மாதிரி கொடுக்குறேன் மோனா பேக் டு பேக் கிஃப்ட் ஐயோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் நேர்த்தி கடன் பண்ண போறேன்னு தெரியலையே கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் எங்க போறது எனக்கு என்னடா தெரியும். வாவ் நைஸ் மோனா நிஜமா பிடிச்சிருக்கு தேங்க்யூ உண்மையா சொல்லு நைஸ் உண்மையா மேக்ஸிமம் ட்ரூலி நல்லா இருக்கு நிஜமா நல்லா இருக்கு பாருங்க கைஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு தரமான ஷூ பயங்கரமா கிரீனா இது ஆஷா green. ஆஷா வேணும் உனக்கு ஆஷா பிடிக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஷ் பிடிக்குமா நல்லா இருக்கு சிச்சோ இதுல ஆஷ் இருந்துச்சு இது ஆன்லைனா எல்லாத்தையும் நூலி தான் கேட்கக்கூடாது வாங்கினா கொடுத்தா வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இன்னொரு ஷூ இருக்கு இதுவும் ஷூ தான் டப்பாவை பார்த்து கண்டுபிடிச்சேன் நான் சொல்லிட்டேன் அப்படி நினைப்பேன் அங்கதான் வைப்ப ட்விஸ்ட் நீங்க பெரிய ஆளுண்ணே. ஷூ பாக்ஸ் சூப் போட்டு கொடுக்குறியா எனக்கு 9 நம்பர் ஷூ எவ்வளோ கிஃப்ட் வாங்கியிருக்காமா வாட்ச் பார்த்தியா சூப்பராக இருக்கு ஒரு வாட்ச் நான் காட்டு ஆன்டி கார் நீங்க பீச் வரல அப்பதான் கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு வாட்ச் எப்படி ஒரு 1 கோடி இருக்கும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். டன் 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 எப்படி ஷூ மா ஷூ ரேக்கில் அடுக்க வைக்க இடம் இல்லை பாருங்க மை ஃபேவரட் கலர் இங்க பாரு ஷூ எடுத்து போட்டு சாவச்சிருவோம் எங்க பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இதே சந்தோஷத்துல இப்போ நம்ம வந்து தண்ணி போட போறோம் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க தண்ணியில் புளி ஓகே வாங்க அப்புறம் நான் உன்னை போட்டுருவேன் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. எல்லாருமே உட்காந்து இந்த காமெடி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்க ஒரு பின்னாடி குஸ்தி சண்டை போற மாதிரி ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரெடியா எல்லாரும் ரெடியா குதிக்க தயாரா ரெடியா நான் பஸ் போனி பண்றேன் மீச்சான ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாழ்க்கையிலேயே பிறந்ததுலேருந்து இப்போ தான் வந்து ஒரு அவுட்டிங் வந்திருக்காரு மீச்சான் வெளியே கூட்டம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு அவுட்டிங் வந்திருக்காரு வாங்க நீச்சல் காலத்துல ஆமாம் டே அவுட் மீச்சான் டே அவுட் மீச்சான் அப்படியே தூக்கி இப்போ வந்து மோனா தண்ணியில் போட போகிறான் அது சட்டை நீர் தெரிஞ்சு பாத்தீங்களா அங்க என்ன பண்றீங்க ஒளிச்சிட்டு இருக்கம்பா. கோர்ஸ் நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போறோம் அதுவும் நல்லா குளிச்சுட்டு தொப்ப பசியோட வந்து சாப்பிட போறோம் போய் குடிக்கலாம் இல்ல நேரங்கள் கழித்து சின்ன சூடாக இருக்கு அவ்வளோதான் இதுக்காக வேணா சீன் போட்டுட்டு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. 1 hour later. பாருங்க
இப்போ கொண்டு போவோம்ல. இதையா நியூ மீச்சன். மீச்சன் பாருங்க ஒல்லியாயிட்டான். முடியா ஷேப் பண்ணி வச்சுவாங்க கூட்டு போவாங்க. பயந்துருவாங்கல்ல இந்த மீச்சன் எப்படி இருக்கும் காரி காரி ஏய் இது எங்க இருந்து அச்சு பைச்சு ஐயா குடுங்க சாப்பிடுங்க ரைஸ் பிச்சைக்காரன் கியூட்டா இருக்க பொண்ணு நீ. எங்க மீச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சண்டை கோழி மாதிரி பாக்குது. கடைசில மீச்சனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. பொண்ணாது. ஆமா. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஏய் சண்டை. ஏய் பறந்துருச்சு. அது ஓடுச்சு. எடா பாரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. A few minutes later. வந்து விட்டால் வசந்த சேனை. இவ்வளவு நேரம் வெளியவே வராத பயப்புல அந்த பொண்ணை பார்த்த உடனே தேடிட்டு வரான் வெளில. அடா பாவி. பிளாக் சரியா உடனே ஒரு நிமிஷம் கூட பொறுக்கல. ரெண்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதான் எரியாவது எனக்கு. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ. நைட்ல நைட் கேட்ட மாதிரி கொடுத்துருக்க. இன்னும் வீட்டு கல்யாணம் ஆகி வீட்டுல வைக்க அதுக்கப்புறம் வைக்க வேண்டியது. ஓ இந்த இதுவா எதுவா அதெல்லாம் இல்ல. நினைக்கிறதுலாம் எதுவுமே நான் சொல்லிட்டேன். நினைக்கிற எதுவுமே இருக்காது. அப்படிமா சூப்பராகா. இது எந்த சாங்? செமையா இருக்குல்ல. வாவ். மோனாக்கு இந்த அளவுக்குலாம் மூளை வேலை செய்யுமா? சூப்பர் மோனா, வேற லெவல்ல இருக்கு. அழகா இருக்குல்ல. கியூட்டா இருக்கு. என்ன மாதிரி செம. ஜோக் இல்ல இல்லையா? ஆமா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போச்சு? வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுவும் நைட் கிஃப்ட் தான். நைட்ல காலைல ஏதோ பெரிய கிஃப்ட். செம்மையா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. ஆனா ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும். வாவ். அது என்னன்னு ஓபனா பார்க்காத. லைட் போட்டதுக்கு அப்புறம் பாரு. ஓகே. வாங்க பாருமா. ஆஃப் பண்ணா தெரியும். வாவ் மழை பெய்யுற மாதிரியா? செம்மையா இருக்குல்ல. I like it very much. A few minutes later. ஒரு அதிசயம் இருக்கு. நான் கவனிக்கவே இல்ல. வாவ் செம்மையா இருக்குல்ல. நான் கண்டுபிடிச்சது. எப்படி? இப்போ ஆமா நைட் லேம்ப் தான் செம்மையா இருக்கும். இல்ல நேரங்கள் கழித்து. சரி இப்போ வந்து ஆன்ட்டி வந்து வாட்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டானா. நான் இன்னொரு வாட்ச் வாங்கி வச்சிருந்தேன். அதான் இதோட சேர்த்து கொடுத்துடலாம். ஓகே. ஆன்ட்டி இந்த வாட்சை என்ன மட்டும் இது கையில பாம்பு இருக்கு உள்ள. புழு ஓடுது அப்படின்னு. என்ன கலர்மா? 50,000 ரூபாய். ஐயோ ஆன்ட்டி எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. இன்னசென்ட் ஆன்ட்டி ரியாக்ஷன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. நல்லா ஒரு black and white shirt போட்டு நீ பாருமா இன்னொரு gift எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே செயின் கட் பண்ணணும். இந்த வாட்ச் எவ்வளவு நல்லா இருக்கு. 310 ரூபாய். என்னடா சூடா இருக்குடா. இப்படி பாரு. பிடிச்சுக்கோ. அப்படியே பிடிச்சுக்கோ. என்னடா சிரிப்பையா? ஆட்லாம் போட்டிருக்கா. நீயே வரைச்சியா உட்காந்து? எங்கன்னா ஒயிட்டா எம்டி பேப்பர் கிடைச்சிடக்கூடாது. இன்னொரு வாட்ச் நினைக்கிறேன். ஆமாம்மா இன்னொரு வாட்ச். வாவ் செமையா இருக்கு. ஆகா இது ஃபார்மல்ஸ்க்கு. மேரேஜ்க்கு போய் வாங்கிட்டாலோ சொல்லிட்டேன். மேரேஜ்க்கு வாட்ச் வாங்கல இருக்குது. செமையா இருக்கு. ஒரு மாதிரி ஒன்னு வந்து ஃபங்கியா ஒன்னு வந்து சக்சஸ். நான் வாட்ச் வாங்குறது அவன் சொல்ல சொல்றேன். இதுக்கு சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. அப்பா எவ்வளவு. ஏய் இங்க பாருங்க பின்னாடி கொஞ்சம் ஏய் ஆமாடா அது ஒரு ரோட்டேட் டிரான்ஸ்பரண்டா இருக்குது. வேற லெவல்ல இருக்கு வாட்ச். ஃபோசில் எனக்கு இந்த மாதிரி முள்ளுல ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகும். அது ரொம்ப செம்மையா இருக்கும். ஒரு பிரீமியமா இருக்கும். கோல்ட் கலர் தானே ஆமா இது கோல்ட் காப்பர் உள்ள அந்த பச்சை காப்பர் பார்த்தா பச்சை கலர் பாருங்க. என் கைக்கு செம்மையா இருக்கு பாரு. தெரிஞ்சுதானே வேற லெவல்ல இருக்கு.
தெரியுமா என்ன பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். 2 வாட்ச் இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு போட்டு கையில இருப்பாங்க. எப்ப எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க. எப்ப போனாங்க? ஓகே கருப்புட்டி குடிசல தூங்கு. பாய். நாளைக்கு சந்திப்போம்.